ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உறவினர் ஒருவரின் தலையீடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன பிரச்சனையை கூட பெரியதாக மாற்றி கொடுத்திருக்கும். அந்த ஒரு நபர் ஆரம்பத்தில் வரும் பொழுது நம்முடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் அந்த ஒரு நபர் தேடி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் என்று தான் நீங்கள் மனதிற்குள்ள நினைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் வந்த பிறகுதான் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாகவே மாற ஆரம்பித்திருக்கும். இறுதியில் அந்த ஒரு நபரே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாகவோ மாறவோ ஆரம்பித்திருப்பார். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயோ இருந்த சிறிய சிறிய சுமூகமான பேச்சுவார்த்தையில் தேவையின்றி நுழைந்த ஒரு தூரத்து உறவினர் எரிகின்ற நெருப்பில் நெய்யை ஊற்றி பிரச்சனையை பெரிதாக்கியிருப்பார். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க நீங்கள் எல்லாருமே சண்டை போட்டு பிரிந்த பிறகு அந்த ஒரு நபரை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அவரால் தான் நம்முடைய குடும்பமானது பிரிந்து விட்டது. அவர் வந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சண்டை சச்சரவுகளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதையும் நீங்கள் நாட்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. எதையுமே ஆரம்பத்தில் உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உண்மை என்னவென்று புரிய ஆரம்பித்திருக்கும். அவங்களுடைய தவறான வழிகாட்டுதல்கள் உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை குலைக்கக்கூடிய நோக்கில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்தது. ரிஷபம் ராசிக்காரங்க தங்களுடைய வீட்டு ரகசியங்களை வெளியாரிடம் பகிர்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். முடிந்த அளவுக்கு உங்களுக்குள்ள எது நடந்தாலும் அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத மூன்றாவது நபரிடம் நீங்கள் கூறினீர்கள் என்றால் அது நண்பராக இருந்தாலுமே அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கலாம். எதிர்காலத்துல அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். உறவினர்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்குள் எவ்வளவு தூரம் வரலாம் என்ற ஒரு எல்லையை வகுத்து கொடுப்பது தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமாக இருக்கக்கூடிய ஒன்றாகவே உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். முதல்ல சின்ன அளவில் இருந்த குடும்ப பிரச்சனைகள் பெரிய அளவில் வெளியில் இருந்த உறவினர் ஒருவரின் தலையீட்டால் பெரிதாக மாற ஆரம்பித்திருக்கும். அவர்கள் நல்ல ஒரு நோக்கத்தில் உங்களிடம் பேசினாலும் அந்த ஒரு சூழ்நிலையை மேலும் மேலும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையவே அவர் சிக்கலாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருந்திருப்பார். ரிஷபம் ராசிக்காரங்க குடும்ப விஷயங்கள்ல வெளியார் தலையீட்டை விரும்ப மாட்டார்கள். அதனாலே இந்த ஒரு சம்பவம் உறவுகளையும் இதுவரைக்கும் பாதித்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே முடிந்த அளவுக்கு உறவினர்கள் மூன்றாவது நபர்கள் என்று யாரேனும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தால் அவர்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா குழந்தைகள் தொடர்பான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முரண்பாட்டை உருவாக்கி இருக்கும். குழந்தைகளின் கல்வி, எதிர்காலம், திருமணம் அல்லது வாழ்க்கை தேர்வுகள் குறித்து குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஒன்று வாழ்க்கை துணைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் இடையில் சண்டை சச்சரவுகள், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில சண்டை சச்சரவுகள். ஏன் இதற்கெல்லாம் குழந்தைகள் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காக நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும், நீ சொல்வதைத்தான் நான் அப்படிங்கிற மாதிரியான சண்டைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். ஒவ்வொருவரும் தங்களுடைய பார்வையை சரியென்று நினைத்ததால் விவாதமானது அதிகரித்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்க குழந்தைகளின் நலனை முதன்மையாக கருத்தினாலும் அவங்க காட்டக்கூடிய அந்த ஒரு அக்கறையை சில நேரங்களில் மோதலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெடித்திருக்கும். அது உங்களுடைய குழந்தையின் வாழ்க்கையும் அடுத்தடுத்து போக போக உங்களுடைய நாட்கள்ல அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாகவே மாற்றி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம் அல்லது அவங்களுடைய எதிர்கால முதலீடுகள் குறித்த முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே பெரிய பெரிய முரண்பாடுகளும் வாக்குவாதங்களும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருவரும் ஒன்று கூடி அமர்ந்து நிதானமாக பேசி உங்களுடைய முடிவுகளை எடுப்பது மட்டுமே அதற்கு போதுமான அளவுக்கு ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு வழியை சொன்னால் உங்களுடைய துணை அதற்கு நேர்மாறான வழியை பரிந்துரைக்கலாம். இதில் இருவரின் ஈகோவம் மோதிக்கொள்ளத்தான் செய்யும். இந்த ஒரு சூழலில் உங்களுடைய பிடிவாதத்தை விடுத்துவிட்டு பிள்ளைகளின் விருப்பம் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன என்பதை முதன்மையாக நீங்கள் கருத்தில் கொண்டு இருவருமாக ஒரு பொதுவான முடிவிற்கு வருவதை உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு நல்லது. இந்த ஒரு விஷயத்துல நான் பெரியவனா நீ பெரியவனா என்பது போட்டி போடுவதை விட நம்முடைய குழந்தைகளுக்கு எது பெரியது, எதை செய்தால் அவங்களுடைய வாழ்க்கை முதன்மையாக இருக்கும் என்பதை அறிந்து நீங்கள் அவர்களுக்கான சின்ன சின்ன செயல்களை செய்து கொடுத்தீர்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையே தேடி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் மட்டும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கப் போகிறது. ரிஷபம் ராசி அன்பர்களை
வழக்கமான பணிகளில் மட்டும் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் புதிதாக ஏதாவது செய்ய போகிறேன், புதிய தொழிலை ஆரம்பிக்க போகிறேன் என்றெல்லாம் நீங்கள் இந்த ஒரு நாளில் எதை தொடங்கினாலும் அது உங்களுக்கு இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்களிலும் பெரிய ஒரு பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுக்கும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அந்த திடீர் பணவரவுகளை உங்களுடைய கைகளில் நீங்கள் தக்க வைத்துக் கொண்டால் அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் தானாகவே நீங்கி உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும். நண்பர்களின் மூலம் முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றுக்கு நல்ல ஒரு முடிவானது உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். சகோதரர்கள் உங்களுக்கு முயற்சி ஆதரவாக இருப்பார்கள். எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள சாதகமாக இருந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுப்பார்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடும். எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மிதுனம் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்தில் ஒரு ஆதரவானது அதிகரிக்கும். நான் மட்டும் ஏன் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டும் என்று நீங்கள் வருந்திய காலங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. இப்போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தோள் கொடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய முடிவுக்கு வீட்டில் உள்ள அனைவரும் முழு ஆதரவை வழங்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்தால் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் உங்களுக்கு பக்கபலமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் மொத்த பொறுப்பும் உங்களுடைய தலைமீது மட்டும் இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து கொள்வதால் நீங்கள் பெரும் ஒரு நிம்மதியை அடையக்கூடிய ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். இதுவரை தனியாக போராடி வந்த பல விஷயங்களில் குடும்ப உறுப்பினரின் ஆதரவு கிடைக்கும். இதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிக்கு குடும்பத்தினர் மதிப்பு கொடுக்க தொடங்கவும் செய்வார்கள். உங்களுடைய முடிவுகளில் நம்பிக்கை வைத்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. தடைப்பட்ட பணமானது உங்களுடைய கைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இனிமேத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த பணம், கடன் தொகை, சம்பள பாக்கை, சொத்து வருமானம் அல்லது வேறு நிதி ஆதாயங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். பல முறை முயன்றும் கிடைக்காத தொகைகள் திடீரென உங்களுடைய கைக்கு வந்துவிடும். இந்த ஒரு பணவரவு உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்தும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா இருக்கும். அதையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்வீங்க. யாரோ ஒருவரை நம்பி கொடுத்த ஏமாந்த ஒரு பணம் பல வருடங்களாக வராது என்று நீங்கள் கைவிட்ட நிலுவைத் தொகைகள் அல்லது உத்தியோகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பிஎஃப்ஓ அல்லது போனஸ் என்ற தொகைகளோ இப்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்காக நீங்கள் பெரிய அளவில் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. சூழ்நிலைகளை அந்த ஒரு பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எதிர்பாராத பணவரவு உங்களுடைய நடப்பு சிக்கல் பலவற்றை தீர்ப்பதற்கும் உங்களுடைய பழைய கடன்களை அடைப்பதற்கும் மிக பெரிய அளவில் பேருதவியாகவே இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். விருப்பம் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன என்பதை முதன்மையாக நீங்கள் கருத்தில் கொண்டு இருவருமாக ஒரு பொதுவான முடிவிற்கு வருவதை உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு நல்லது. இந்த ஒரு விஷயத்துல நான் பெரியவனா நீ பெரியவனா என்பது போட்டி போடுவதை விட நம்முடைய குழந்தைகளுக்கு எது பெரியது, எதை செய்தால் அவங்களுடைய வாழ்க்கை முதன்மையாக இருக்கும் என்பதை அறிந்து நீங்கள் அவர்களுக்கான சின்ன சின்ன செயல்களை செய்து கொடுத்தீர்கள் என்றால் அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையே தேடி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, நான் கூறுவது சரியா தவறா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால் மட்டும் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கப் போகிறது. ரிஷபம் ராசி அன்பர்களை வழக்கமான பணிகளில் மட்டும் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளில் புதிதாக ஏதாவது செய்ய போகிறேன், புதிய தொழிலை ஆரம்பிக்க போகிறேன் என்றெல்லாம் நீங்கள் இந்த ஒரு நாளில் எதை தொடங்கினாலும் அது உங்களுக்கு இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்களிலும் பெரிய ஒரு பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுக்கும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அந்த திடீர் பணவரவுகளை உங்களுடைய கைகளில் நீங்கள் தக்க வைத்துக் கொண்டால் அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் தானாகவே நீங்கி உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும். நண்பர்களின் மூலம் முக்கியமான
பிரச்சனைகள் ஒன்றுக்கு நல்ல ஒரு முடிவானது உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். சகோதரர்கள் உங்களுக்கு முயற்சி ஆதரவாக இருப்பார்கள். எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள சாதகமாக இருந்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் தேடி கொடுப்பார்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவியானது உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடும். எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மிதுனம் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்தில் ஒரு ஆதரவானது அதிகரிக்கும். நான் மட்டும் ஏன் எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டும் என்று நீங்கள் வருந்திய காலங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது. இப்போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தோள் கொடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பார்கள். உங்களுடைய முடிவுக்கு வீட்டில் உள்ள அனைவரும் முழு ஆதரவை வழங்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்தால் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் உங்களுக்கு பக்கபலமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் மொத்த பொறுப்பும் உங்களுடைய தலைமீது மட்டும் இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து கொள்வதால் நீங்கள் பெரும் ஒரு நிம்மதியை அடையக்கூடிய ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். இதுவரை தனியாக போராடி வந்த பல விஷயங்களில் குடும்ப உறுப்பினரின் ஆதரவு கிடைக்கும். இதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிக்கு குடும்பத்தினர் மதிப்பு கொடுக்க தொடங்கவும் செய்வார்கள். உங்களுடைய முடிவுகளில் நம்பிக்கை வைத்து ஆதரிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. தடைப்பட்ட பணமானது உங்களுடைய கைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த பணம், கடன் தொகை, சம்பள பாக்கை, சொத்து வருமானம் அல்லது வேறு நிதி ஆதாயங்கள் அனைத்தும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். பல முறை முயன்றும் கிடைக்காத தொகைகள் திடீரென உங்களுடைய கைக்கு வந்துவிடும். இந்த ஒரு பணவரவு உங்களுடைய நிதி நிலைமையை மேம்படுத்தும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா இருக்கும். அதையும் நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்வீங்க. யாரோ ஒருவரை நம்பி கொடுத்த ஏமாந்த ஒரு பணம் பல வருடங்களாக வராது என்று நீங்கள் கைவிட்ட நிலுவைத் தொகைகள் அல்லது உத்தியோகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பிஎஃப்ஓ அல்லது போனஸ் என்ற தொகைகளோ இப்போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இதற்காக நீங்கள் பெரிய அளவில் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. சூழ்நிலைகளை அந்த ஒரு பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எதிர்பாராத பணவரவு உங்களுடைய